ஒரு ஆசிரியர் என்ற முறையில் இளைஞருக்கான இலக்கியம் என்பதை நான் வேறு வகையாக புரிந்து கொண்டிருக்கிறேன். இப்போ 2023 சரியாக 20 வருடங்களுக்கு முன்னால் பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தோடு இணைந்து விஷன் 2020 என்ற ஒரு நிகழ்வை நடத்தினோம். 20 ஆண்டுகளுக்கு முன்பாக பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தினுடைய ஆட்சிக்குட்பட்ட கல்லூரிகளில் இருந்து 30 மாணவர்களை தேர்வு செய்ய வேண்டும். 2000 மாணவர்கள் விண்ணப்பித்தார்கள். 15 மாணவிகள், 15 மாணவர்கள். 50% இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு கொள்கையை 2003ஆம் ஆண்டு 2000 மாணவர்களிலிருந்து 30 மாணவர்களை தேர்வு செய்தோம். 15 மாணவர்கள், 15 மாணவிகள். அவர்களுக்கான திட்டம் என்பது இந்தியா முழுக்க சுற்றுப்பயணம் செய்வது. அந்த 30 மாணவர்களையும் கிட்டத்தட்ட 32 நாட்கள் இந்தியாவில் இருக்கின்ற பெரும்பாலான மாநிலங்களுக்கு அழைத்து சென்றோம். பெரும்பாலான மாநிலங்களுக்கு அழைத்து செல்வதனுடைய வழியாக இங்கே இருக்கின்ற 5 கல்லூரி மாணவர்கள், பெரும்பாலானவர்கள் திருச்சி நகரத்திலே இருந்து மட்டும் வந்திருக்க வாய்ப்பு இல்லை. நீங்கள் கிராமங்களிலிருந்து வந்திருக்கலாம். இன்னும் கிராமங்களை தாண்டி திருச்சியை பார்க்காத மாணவர்களுக்கு, திருச்சி கல்லூரியிலே படிக்கின்றவர்களுக்கு கிடைத்த எக்ஸ்போஷர் உங்கள் ஊரில் இருக்கின்ற கிராமத்து மாணவர்களுக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். ஆனால் அந்த சூழலில் அந்த 30 மாணவர்களையும் இந்தியா எப்படி இருக்கும் என்பதை கேட்ட பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். அப்படி அவர்கள் சந்தித்த 5 விஷயங்களை மட்டும் எனக்கு கிடைத்த நேரத்தில் இங்கே இருக்கின்ற மாணவர்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எது இளையோருக்கான இலக்கியம் என்பதை இந்த மாணவர்களே முடிவு செய்யட்டும் என்று நினைக்கிறேன். 30 மாணவரையும் தேர்ந்தெடுத்தாச்சு. இந்த 30 பேர் என்ன இப்படி உட்கார்ந்துருக்க மாதிரி பாய்ஸ் தனியாக கேர்ள்ஸ் தனியாக தான் உட்கார்ந்தாங்க. ஒரு பிரிவினை இருந்தது. ஒரு 3 நாள் ஒர்க் ஷாப் பண்ணோம். நண்பர் ஞானி, தமிழ்ச்செல்வன், பத்மா அவர்களோடு இணைந்து ஒரு ஆணும் பெண்ணும் 30 நாட்கள் சேர்ந்து பயணிக்கிற பொழுது எப்படியான உறவு இருக்க வேண்டும் என்பதை புரியும் விதமாகவும், சமூகத்தை புரிந்து கொள்வதற்காகவும் அந்த ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணோன்னே எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி பயணம் செய்த பொழுது முதலாவதாக இன்றைய தினம் நீங்கள் தினசரியில் பார்த்திருக்கக்கூடும், அஹமதாபாத் பக்கத்தில் இருக்க ஆனந்த் அப்படின்னு ஒரு ஊர், ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட், அதோட வர்கீஸ் குரியனை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கலாம் இங்கே இருக்க மாணவர்கள். அந்த வர்கீஸ் குரியனை மீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த 30 பேரையும் அவங்க கூட அப்ரோச் பண்ணோம். இந்த 30 பேரையும் 5-6 குழுக்களாக பிரிச்சிருந்தோம். ஒவ்வொரு குழுவிலையும் 2 மாணவர்கள் அல்லது 3 பெண்கள், அல்லது 3 ஆண்கள் 2 பெண்கள். அவங்க ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு குழுவுக்கும் ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்பட்டிருந்தது. பண நிர்வாகமும் அவங்க கையிலே கொடுத்துட்டோம். உணவையும் அவங்களே மேனேஜ் பண்ணோம். எந்த குழு தலைமை ஏற்குதோ, எந்த ஊர் பயணத்துக்கு அவர்கள் பொறுப்பேற்றிருக்கின்றார்களோ அவங்க தான் உணவு சப்ளை பண்ணோம். ஒரு பர்டிகுலர் ஹைதராபாத் போகிறப்போ அவங்களுக்கு ஒரு 10,000 ரூபா கொடுத்துட்டோம் அந்த 40 பேர்த்துக்கும் சேர்த்து அப்படின்னா, அந்த பணம் அவர்களுக்கு பத்தாமல் போனால் அதற்கு பொறுப்பு அந்த டீம் லீடர்ஸ் தான். அவங்க தான் வாட்டர் அரேஞ்ச் பண்ணணும், அவங்க தான் சாப்பாடு அரேஞ்ச் பண்ணணும், அவங்க தான் அந்த இடத்துல எப்படி நடந்துக்கணும்னு முடிவு பண்ணணும். I hope the hall is most important. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி இது இளையோருக்கான மாநாடு மாதிரி நடத்திட்டு இருக்க ஒரு இடத்துல ஒரு செல்ஃப் அசஸ்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். If you don't respect the forum of the hall, and there is no responsibility of the public, the government believes that you are all more responsible persons. I hope you do respect the words of mine. நண்பர்களே, இந்த 30 பேரும் நேராக அஹமதாபாத்தில் போய் வர்கீஸ் குரியனை மீட் பண்ணுறாங்க. வர்கீஸ் குரியனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பாலசுப்ரமணியன் முத்துசாமி எழுதின இன்றைய காந்திகள் புக்கில் ஒரு பகுதி அவரை பற்றி இருக்குது, நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கலாம்.
வர்கீஸ் குரியன் அப்போ வந்து கிட்டத்தட்ட 80 வயசு தொட்டிருந்தார். அவர் பார்க்குறதுக்கே அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு போனோம். ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருந்தார். அந்த 30 பேர் எப்படி நடந்துக்கிட்டாங்க, அந்த 30 பேர் இன்றைக்கி உலகத்தில் என்னவா இருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப முக்கியமாக நினைக்கிறேன். அந்த 30 பேரில் இந்த கல்லூரியிலேருந்து 2 பேர் கலந்துக்கிட்டாங்க. அதில் ஒருத்தங்க வந்து இப்போ மயிலாடுதுறையில் எஸ்பியாக இருக்காங்க, மீனான் பேர். இந்த 30 மெம்பர்ஸ் 17 வருஷத்துக்கு முன்னாடி இங்கேருந்து கலந்துக்கிட்ட ஒரு பெண் இப்போ மயிலாடுதுறையில் எஸ்பியாக இருக்காங்க. இன்னொருத்தர் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் டிஆர்ஓவாக இருக்கார். இன்னொரு பெண் வந்து ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ரிஹாபிலிட்டேஷன் சென்டரில் ஹெட்டாக இருக்காங்க. இந்த கல்லூரியில் இருந்த மாணவர்கள், இந்த 5 கல்லூரியிலிருந்து கலந்துக்கிட்ட மாணவர்கள் தான் அந்த 2003ஆம் ஆண்டு பயணம் செய்தவர்கள். வர்கீஸ் குரியனை பார்த்து ஒரு மாணவர் ஒரு கேள்வி கேட்டார். சார், நீங்கள் கேரளாவில் பிறந்திருக்கீங்க, நீங்கள் எதுக்கு குஜராத்தில் வந்து இந்த ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் எடுத்து நடத்துகிறீங்க? இந்தியாவின் மிகப்பெரிய கூட்டுறவு நிறுவனமான இந்த ஆனந்தை நடத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு என்ன? ஏன் நீங்கள் கேரளாவில் பண்ணலை அப்படின்னு சொன்னப்போ மிக கடுமையான எதிர்வினையை ஆற்றினார். அப்போ இருந்த பிரைம் மினிஸ்டர் தேவகவுடா அவர்கள் அவரை சந்தித்தப்போ ஒரு கேள்வியை முன் வச்சிருக்கார். இந்த மாதிரி ஒரு ஆனந்த் மில்க் யூனியன் லிமிடெட் குஜராத்தில் இருக்கிற மாதிரி கர்நாடகாவில் ஒன்று பண்ண முடியுமா? ஹி ரிப்ளைட் இம்மீடியட்லி. பிரைம் மினிஸ்டர் கேட்குறாருன்னு அவர் யோசிக்கலை. என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எனக்கு ஒரு தாஜ்மஹாலை வந்து நீங்கள் குஜராத்தில் கட்டி கொடுத்தா நான் உங்களுக்கு வந்து கர்நாடகாவில் ஒரு அமில கிரியேட் பண்ணுறேன்னு சொன்னார். அந்த மாணவர்களுக்கு அப்படி ஒரு புரிதலை, இந்தியானா என்ன, கூட்டுறவு இயக்கம்னா என்ன, பால் அப்படிங்கிற ஒரு பொருள் வந்து இந்தியா முழுக்க குழந்தைகளுக்கு கிடைக்காத பொழுது இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தாக பாலை கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவர் செய்த வினைகள், ஆற்றிய செயல்கள் வந்து முக்கியமானதாக இருந்தது. அங்கேருந்து கிளம்பி அமிர்தசரஸ் போகிறோம். அமிர்தசரஸில் -2 டிகிரி செல்சியஸ் டிசம்பர் மாதம். கேர்ள்ஸ் தனியாக பாய்ஸ் தனியாக தங்கிறதுக்கு இடம் கொடுத்துருந்தாங்க. ஆனால் பல குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு போகிற இடமெல்லாம் அவர்களுடைய மந்த்லி இஷ்யூஸ், மாதவிடாய் பிரச்சனைகள். ஒரு 30 நாள் பயணத்தில் ட்ரெயினில் போகிறப்ப கூட வரக்கூடிய பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை மாணவர்களாக இருந்த அந்த பசங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது தான் அவர்களுக்கான இலக்கியமாக நான் பார்க்குறேன். அதில் ஒரு பெண், நான் சொன்ன இந்த கல்லூரியிலேருந்து வந்த ஜெரிக்கு ஒரு சிக்கன் பீஸ் சாப்பிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் அமிர்தசரஸில் மணி 2 மணிக்கு மேலே கடைக்கடையாக தேடி சிக்கன் வாங்கிட்டு வந்து கொடுத்த அந்த மாணவர்கள் கற்றுக்கிட்டது தான் இளையோருக்கான இலக்கியமாக நான் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன். அங்கே இருக்க மாணவர்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. எல்லோரும் நைட் போய் படுத்தாச்சு. யாருக்கும் வந்து குளிரில் வெளியே வர முடியல. மொத்தமாக ஒரு 4-5 டாய்லெட் இருக்குது. அந்த டாய்லெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தா டாய்லெட்டுக்கு மேலே வந்து மனிதர்களுடைய மலம் வந்து 1 அடி 2 அடிக்கு மிதந்துக்கிட்டு இருக்கு. 30 பேர் கோஆர்டினேட்டர்ஸ், ஒரு 6-7 பேர், 40 பேர் மார்னிங் வந்து டாய்லெட் போகணும். ஆனால் வந்து அங்கே இருக்க 4-5 டாய்லெட் பக்கத்தில் இருக்குது. இப்போ எப்படி போகிறது? ஏன்னா 8:30 மணிக்கு அவங்க எல்லாரும் வாகா பார்டர் போகணும், பொற்கோயில் சுற்றி பார்க்கணும், சீக்கியத்தில் தலைவர்களோட அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். இப்போ எப்படி டாய்லெட் போகிறது அப்படின்னு யாருக்குமே முடியல. சின்ன பசங்க எல்லாருமே 20 வயசு பசங்க, கேர்ள்ஸுமே வந்து 20 பேர், 2 பேர் மட்டும் ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட் நம்ம கூட வந்திருந்தாங்க. இப்போ எப்படி டாய்லெட் போகலான்னு யோசிக்கிறதுக்குள்ளார ஒரு மாணவர் லுங்கியை மடித்து கட்டினார். தலையில் வந்து தலப்பா கட்டிக்கிட்டு, முகத்தை ஒரு மாஸ்க் மாதிரி கட்டிக்கிட்டு, கதவை சாத்திட்டு உள்ளே போனார். ஒரு குச்சியை எடுத்துக்கிட்டு கம்ப்ளீட்டாக அந்த பெரிய கோல் கொண்டு அந்த டாய்லெட்டை ஃப்ளஷெல்லாம் வந்து இடித்து தண்ணி மேலேருந்து ஊற்ற சொல்லி பசங்களை ஒரு டாய்லெட்டை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணார். இதை பார்த்துக்கிட்டு இருந்த மீதி இருக்க அந்த 15 பாய்ஸும் கேர்ள்ஸும் அவங்கவுங்க அதே மாதிரி தலப்பா கட்டிக்கிட்டு இறங்கி களத்தில் அந்த டாய்லெட்டில் 4-5 டாய்லெட்டையும் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி ஃப்ளஷை ரிமூவ் பண்ணி மற்றவங்க குளிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ண லீட் எடுத்த அந்த சம்பவம் தான் இளையோருக்கான
இலக்கியமா அந்த நேரத்துக்கு எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த லீட் எடுத்த பாலு தான் நான் சொல்ற கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய டிஆர்ஓ. அங்க கூட வந்த அத்தனை குழந்தைகளுக்கும் அவன் இன்னைக்கும் பாலு அண்ணா, இன்னைக்கும் பாலு அண்ணா. ஏன்னா அவன் மட்டும் யோசிக்காம இருந்திருந்தா அந்த டாய்லெட் அன்னைக்கு வந்து சுத்தப்படுத்தணும், இது பொது டாய்லெட்டு, நாம யூஸ் பண்ண போறோம், பின்னாடி இருக்க குழந்தைகள் எல்லாம் சின்ன குழந்தைகள் அவனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிளீன் பண்றதுக்கான லீட் எடுத்த விஷயம்தான் அந்த இடத்துல முக்கியமான இடம். அங்கிருந்து ஷிட் பண்ணோன்னே எல்லாத்துக்கும் ஒரு புரிதல் வந்துருச்சு. பொது இடத்துல எப்படி நடந்துக்கணும், பொது இடத்த எப்படி மெயின்டைன் பண்ணணும், நாம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு புரிதல் வந்தது. இரவு நேரங்களில் எல்லாருக்கும் ஒரு புத்தகம் கொடுத்துருந்தோம், அரிய புத்தகங்கள் கொடுத்துருந்தோம். அந்த புத்தகங்களை படித்து விவாதிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அந்த புத்தகங்களை மிக சீரியஸாக படிக்க ஆரம்பித்தாங்க. முதல் 2 நாள் அவங்க வந்து அவ்வளவு சீரியஸாக இல்லை. இந்த அனுபவங்களை அவங்கள சீரியஸாக மாற்றுது, உடல் ரீதியான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது, சிந்தனை ரீதியிலான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த சிந்தனை ரீதியிலான ஏற்படுத்தப்பட்ட மாற்றத்துக்கு பின்னாடி நாங்கள் பாட்னா மூவ் பண்ணோம். நாளந்தாங்கிற ஒரு பல்கலைக்கழகம் எப்படி இருந்ததுன்னு நேரில் பார்க்கறதுக்கு முன்னாடி இதோட திட்டம் என்னென்னா, ஒரு நாள் வில்லேஜ், ஒரு நாள் நகரம். நக்மான்னு ஒரு வில்லேஜ், பீகார் மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வில்லேஜ். மொத்தமே வந்து 150 பேர் இருந்தால் பெருசு அந்த ஊரில். அந்த ஊரில் ஒரு குளம் இருக்குது, அந்த குளத்தில் தான் குடிக்கணும், அந்த குளத்தில் தான் கழுவணும், அதில் தான் அவங்களுக்கு குடி தண்ணீர், அதில் தான் மலம் ஜலம் கழித்த பிறகு கழுவணும். அதுதான் சூழல். இந்த 30 பேருக்கு என்ன கட்டளை அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே போய் ஒரு நாள் இருக்கணும் முழுக்க. அந்த வீட்டோட தன்மை தெரியாது, ஜாதி தெரியாது, ரிலிஜன் தெரியாது, அந்த ஊருடைய நேச்சர் தெரியாது. ஆனால் 1 full day they must spend அந்த வீட்டில் இருக்கணும். அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்க இருக்கிறப்போ அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்களோ, அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ, அவங்க டாய்லெட் எங்கே போகிறாங்களோ அதை தான் அவங்க பயன்படுத்தணுங்கிறது ஒரு விதியாக வச்சு 1 full day. அந்த அடுத்த நாள் 24 மணி நேரம் கழித்து அந்த 30 மாணவர்களும் வெளியே வந்து கூட்டாக விவாதித்து அந்த கிராமத்தினுடைய சூழலையை டிஸ்கஸ் பண்ணி கட்டுரையாக எழுதி அங்கிருந்தே மறுநாள் ஃபேக்ஸ் பண்ணி வி மெட் த வெரி நெக்ஸ்ட் டே. இன்னைக்கு இருக்கிற பீகார் முதல்வர் தான் அன்னைக்கு முதல்வர். வி மெட் நிதிஷ்குமார்ஜி. இப்படி ஒரு கிராம சூழ்நிலையை அவர் நாலேஜுக்கு எடுத்துகிட்டு போனாங்க. நிதிஷ்குமார் வந்து அந்த குளத்தை புனரமைத்து கழுவுவதற்கும் கழிப்பதற்கும் குடிப்பதற்கும் தனி இடத்தை அடுத்த வாரத்தில் ஏற்பாடு செய்வதற்கு இந்த இளைஞர்கள் முன்னின்றார்கள். அப்படிங்கிறது தான் இளையோருக்கான இலக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒரு சாதாரண இளைஞனாக இளைஞியாக பிஏ பிஎஸ்சி எம்எஸ்சி ஆர் பிஇ படித்த இளைஞவங்க ஒரு வாரத்துக்குள்ளார என்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்க மனசில் நடக்குதுன்னு சொல்லிட்டு பாட்னாவிலிருந்து அவர்கள் புறப்படுகிறார்கள். தோழர் ஜோதி பாசுவை சந்திப்பதற்காக மறைந்த நண்பர் வரதராஜன் அவர்கள் கேவி அவர்கள் ஏற்பாட்டில் ஜோதி பாசு அவர்களை சந்திக்கிறதுக்கு போகிறோம். ஜோதி பாசு உங்களுக்கு தெரியும், இந்தியாவின் மூத்த தலைவர். அப்போ அவருக்கு வயது 94-95 வயசு. இந்திரா பிரியதர்ஷினி அப்படிங்கிற பெயர் போட்டு அவரோட வீட்டில் அவரை மீட் பண்ணுறோம். அவர் வீட்டில் அந்த 30 பேர் உட்காரத்துக்கு 4 முறை 5 முறை முதலமைச்சராக, வெஸ்ட் பெங்காலுடைய முதலமைச்சராக இருந்த, ஒரு முறை பிரதம மந்திரி வாய்ப்பு கிடைத்தும் அதை மறுத்த ஒரு மிகப்பெரிய தலைவருடைய வீட்டில் 30 பேர் உட்காரத்துக்கான இடம் இல்லைங்கிறது தான் உங்களுக்கான இலக்கியமாக நான் பார்க்குறேன். ஒரு கிழிஞ்ச லுங்கி அவருடைய தொடைப்பகுதி முழுக்க தெரியுது. அந்த லுங்கி ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு வெளியே வர்றார். நடக்க முடியல, அவருக்கு ஒரு சேர் இருக்குது. நீங்கள் இந்தியன் படத்தில் வர்ற கமலஹாசன் 2 கை வச்சு உட்காருவார் பாருங்க, 2 கை அகலத்துக்கு ஒரு கைப்பிடி இருக்கும், அதில் உட்கார்றாரு. 30 பேரும் உட்காந்தாச்சு, எல்லாரும் கீழே உட்காந்தாச்சு. தே ஷூட் த கொஸ்டின்ஸ். அதுக்கு முத நாள் வந்து நாங்கள் டெல்லியில் சோம்நாத் சட்டர்ஜி மீட் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி உலக வங்காள மொழி நாள், உலக தாய்மொழி நாள் அல்ல, வங்கத்துக்கான ஒரு மொழி நாள். சோம்நாத் சட்டர்ஜியை மீட் பண்ணுறப்ப அவர் வந்து ரொம்ப ஒரு கொஞ்சம் லெஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து ரிசீவ் பண்ண மாதிரி இருந்தது. மாணவர்களோடு உரையாடினார். உரையாடுகிற பொழுது அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. நான் ஜோதி பாஸ்லேருந்து ஸ்கிப் ஆகி அப்படி சோம்நாத்தில் வர்றதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. சோம்நாத் அவர்கள்ட்ட பேசுகிறப்ப அவர் எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வர்றதுனால தமிழ் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வங்காள மொழியினுடைய சிறப்பை பற்றி பேசுகிறப்ப என் கூட வந்திருந்த ஒரு பொண்ணு வந்து சிந்து, அவளுக்கு வங்காள மொழி ரொம்ப அழகாக தெரியும், மிக சிறப்பான ஒரு வங்காள பாட்டை எடுத்து பாடினான்.
உங்களை போன்ற கல்லூரி மாணவி மிக சிறந்த ஒரு பாடலை பாடினோன்னே ஹி வாஸ் வெரி மச் இம்ப்ரெஸ்டு. டு யூ ஆல் நோ பங்காளி மட்டும் இல்லை, ஹிந்தியும் தெரியும், இன்னும் சிறப்பான வங்காள பாடல்களை பாட முடியும்னு சொன்னோன்னே ஹி கேம் அவுட் ஆஃப் த டயஸ் அந்த டான்ஸ் வித் சில்ட்ரன். வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவோம். இந்தியாவினுடைய அரிய தலைவர்களில் ஒருவரான சோம்நாத் சாட்டர்ஜி வாஸ் அ ஸ்பீக்கர் தென். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டோம். உங்களுடைய, நான் கேட்ட கேள்வி அல்ல, உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? 20லேருந்து 21 வயசு இருக்கும். சோம்நாத் சாட்டர்ஜியை புரிந்து கொண்டிருந்த மாணவர்கள், படித்து தெரிந்து கொண்டிருந்த மாணவர்கள் அவரோட உரையாடுறாங்க. தே ஷூட் அ கொஸ்டின். ஐயா, உங்களை மிகச்சிறந்த தலைவர் யார்? உங்களுக்கு பிடிச்ச தலைவர் யார்? நிறைய கேள்விகள், அது ஒன்று. அந்த கேள்விக்கு அவர் இம்மீடியட்டாக ஸ்பான்டேனியஸாக சொன்ன பதில், மை லீடர் ஆல்வேஸ் ஜோதி பாசு. என்னுடைய தலைவர் எப்போவுமே ஜோதி பாசு தான் அப்படின்னு அவர் சொன்ன பதில ஜோதிபாஸ் அவர்களை சந்தித்த பொழுது இன்னொரு மாணவன் கேட்டான், when we met சோம்நாத் சாட்டர்ஜி we just asked a question. உங்களுடைய லீடர் யாருன்னு கேட்டப்போ உங்கள் பேரை சொன்னாங்க அப்படின்னு சொன்னப்போ ஜோதிபாஸ் அவர்கள் சொன்ன ரிப்ளை தான் ரொம்ப கிளமாஸ் பியூட்டிஃபுல் ரிப்ளை. ஆமாம், இன்னைக்கு காலையில் நான் ஹிந்து பேப்பரில் படித்தேன். சோம்நாத் என்னை லீடர்னு சொன்னதா ஒரு சின்ன குறிப்பு வந்துருந்துச்சு. நான் உடனடியாக சோம்நாத்தை கூப்பிட்டு தேங்க் பண்ணிட்டேனே. வி நெவர் எக்ஸ்பெக்ட் திஸ் ஆன்சர். நேற்றைக்கு நடந்த ஒரு சம்பவத்தை 96 வயசு மனிதர் அன்னைக்கு காலைல 4 வரியில் வந்த ஒரு செய்தியை படிச்சுட்டு அவரை கூப்பிட்டு நன்றி பாராட்ட வேண்டிய ஒரு அரிய செயலை 96 வயசு மனிதர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒன்று தான் இளையோருக்கான இலக்கியமாக நாம் புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். அப்போ அவர்கிட்ட எல்லாருமே உட்காந்தாச்சு, எனக்கு உட்காரத்துக்கு இடம் இல்லை. ஐ வாஸ் ஸ்டாண்டிங். ஹி ஜஸ்ட் கால் மீ காம்ரேட் சிட் டவுன். நான் தடுமாறினேன் எங்கே உட்காரத்துக்குன்ட்டு. ஹி காட் மை காலர். என் காலரை பிடிச்சி இழுத்து அவருடைய கை வைக்கிற கட்டை இருக்கு இல்லைங்களா, அவர் கைப்பிடி, அந்த கைப்பிடியில் நீ உட்கார வச்சார். நான் ரொம்ப ஷாக் ஆகி, நான் உட்கார முடியாது, யூ ஆர் அ கிரேட் லீடர் அப்படிலாம் இல்லை. அடிப்படையிலே நம்ம 2 பேரும் மனுஷங்க. மனுஷன் மதிக்கிறது தான் அடிப்படையான ஃபிலாசபி. கீழே மேலேன்னு ஒன்றும் கிடையாது. நீ கைப்பிடியில் உட்காருன்னு சொன்ன, வேறு வழி இல்லாமல் உட்காந்துட்டேன். நம்ம ஊரில் கவுன்சிலர் சேரில் கூட நீங்கள் உட்கார முடியாது. இந்த ஊர் கவுன்சிலர் சேரில் கூட பக்கத்தில் உட்கார முடியாது. உலகத்தின் மிகச்சிறந்த, இந்தியாவின் மிகச்சிறந்த ஒரு முதலமைச்சர் அவர் கீழே உட்கார்ந்துருந்து அவருடைய சேருக்கு மேலே என்ன மாதிரி சாதாரண மனிதனை உட்கார வச்ச இடம் தான் அங்கே இருக்கிற அந்த 30 பேரும் கற்றுக்கொண்ட இலக்கியமாக நாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறது நண்பர்களே. That is not so important. The journey was not end to that. We moved to Calcutta. மகாநதி படத்தில் நீங்கள் பார்த்த சோனாகச் ரொம்ப அல்பமாக நம்ம விபச்சாரிகள்ங்கிற வார்த்தையை பயன்படுத்திட்டு போயிடுறோம். விபச்சாரி என்ற சொல் தடை செய்யப்பட்ட சொல். அவர்களை பாலியல் தொழிலாளி, இன்னும் சொல்ல போனால் பாலியல் தொழில் செய்வது அவர்களுடைய உரிமை. அவர்களுக்கு அது சரியானதாக இருக்கலாம். அதை பற்றி விமர்சிப்பதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி கேட்பதற்கு சோனாகச் இடமா இருந்தது. சோனாகச்சுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். பாரதின்ற ஒரு தோழர் திண்டுக்கல்ல இருந்து பாலியல் தொழிலாளியாக இருந்து ஒரு என்ஜிஓ ஆரம்பித்து பாலியல் தொழிலாளர்களுக்காக உதவி செய்த ஒரு என்ஜிஓ அங்கே வச்சுருக்காங்க. அவங்க உதவியோட நாங்கள் அப்படி ஒரு ரோடு எப்படி இருக்குது தெரியுங்களா? சோனாகச்சோட இடம் ஒரு 1.5 கிலோமீட்டர் நீளம். 1.5 கிலோமீட்டர் நீளத்தில் அப்படி திலைநகர் மாதிரி வரிசையாக அப்படி போயிட்டே இருக்கு. கிளையாக நிறைய தெருக்கள். எல்லா தெருவுலையும் சைடில் போகிற தெரு, குறுக்கு தெரு, நேராக இருக்கக்கூடிய நீண்ட ரஸ்தா, எல்லா இடத்துலையும் பெண்கள் வெளியே நிற்கிறாங்க. ஒரு அம்மா நிற்கிறாங்க, அவங்க பெண் நிற்கிறாங்க, அந்த பெண்ணோட சித்தி நிற்கிறாங்க, எல்லாருமே நிற்கிறாங்க. நாங்கள் 30 பேர் நடந்து போகிறோம். எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருந்தாங்க, உங்களை கூப்பிடுவாங்க, நீங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போகான்னு. ஆனால் அது வீடுகளாக இருந்தது. வீடுகளுக்கு வெளியில் மளிகை கடை இருந்தது, டீ கடை இருந்தது, பஞ்சர் ஓட்டுற கடை இருந்தது. அந்த பெண்ணுடைய கணவன் பஞ்சர் ஓட்டிகிட்டு இருக்கான், இன்னொரு இடத்துல மளிகை கடை வச்சுட்டு இருக்கான், இன்னொருத்தர் டீ ஆற்றிக்கிட்டு அவாவா இயல்பாக இருக்கான். பெண்கள் அங்கே போகிற எல்லா ஆண்களையும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, இவ அழகாக இருக்கா பாருங்க, இவ அழகாக இருக்கா பாருங்க கூப்பிடுறாங்க. நாங்கள் அந்த பர்பஸ்க்காக வந்திருக்கோங்கிற எண்ணத்தில் இருந்த அவர்கள் அப்படி அழைத்தார்கள். நாங்கள் போய் சேர்ந்த இடம் அந்த தெருவினுடைய கடைசி முனையில் இருந்த ஒரு மைதானம், ஒரு துர்கா கோயிலுடைய மைதானம். அந்த மைதானத்தில்
ஒரு 100-200 பெண்கள் அங்கே காத்திருந்தார்கள். பாரதி எங்களை பற்றி இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இவர்கள் உங்களை பார்ப்பதற்காக தமிழ்நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள், உங்கள் கதைகளை கேட்பதற்காக வந்திருக்கிறார்கள், உங்களை பற்றி ஆவணப்படுத்துவதற்காக வந்திருக்கிறார்கள், உங்கள் மீது கரிசனம் கொண்டிருக்கிறார்கள், உங்களை நேர்மையாக சந்திக்க விரும்புகிறார்கள் அப்படின்னு ஒரு நீண்ட உரையாற்றி எங்களை அறிமுகப்படுத்தின உடனே அந்த பெண்களுடைய உடல் மொழியும் அவர்கள் முகத்தில் ததும்பி நின்ற தாய்மையும் எங்களை அரவணைத்து முத்தமிட்ட விஷயங்களும் இலக்கியமாக மாறியதாக அந்த இடத்திலே உணர்ந்தோம். அவர்கள் யாரையுமே ஒரு குறைந்த அளவில் மோசமான பெண்ணாக பார்க்க முடியவில்லை. விருந்து பரிமாறினார்கள், நல்ல ஃபுட்டு கொடுத்தாங்க, ரொம்ப பிரமாதமாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தையும் எங்கள் கூட வந்தவங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணாங்க. அந்த 30 பேரோட பார்வையுமே மாறிற்று. ஒரு பெண் ஏன் அந்த இடத்துக்கு தள்ளப்படுகிறாள், அவளுடைய சூழல் என்ன, அவ்வளவு இழிவாக நாம் பேசுகிறோமே என்ற இடத்திலிருந்து விடுதலை பெற்ற பெண்ணாக ஒரு மனிதனாக அந்த 30 பேரும் சோனா கட்சி விட்டு வெளியே வந்த தருணம், அழுது கொண்டே வெளியே வந்த தருணம் தான் இளையோர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான இலக்கிய தருணம் என்று நான் ஆழமாக நம்புகிறேன். நிறைவாக டெல்லியிலே நிறைய விஷயங்கள் சொல்வதற்கு இருந்தாலும் எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளாக உங்களோடு முடிப்பதற்கு நிறைவான ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். We wanted to meet the President of India, டாக்டர் அப்துல் கலாம் அவர்களே. அப்துல் கலாம் அவர்களை சந்திப்பதற்கு நேரம் கேட்டு மிக சரியாக எங்களுக்கு 30 நிமிடங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. என்னோடு காவேரி கல்லூரியிலிருந்து வந்த பத்மினி என்ற பெண் வந்திருந்தார், மதுமிதா என்ற பெண்ணும் வந்திருந்தார். நான் சொல்வதெல்லாம் 2003 நடந்த சம்பவம். 2003-4 மிக அழகாக பாடுவார்கள். பாரதியினுடைய பாடலே அவ்வளோ அழகாக பாடுவார்கள். ஒய்.எஸ். ராஜன் என்ற ஒரு அறிஞர் இருந்தார். சண்டிகரிலே இருந்த அரசு விவசாய கல்லூரியினுடைய ஆலோசகராக இருந்தார். நம்முடைய மறைந்த ஜனாதிபதி அவர்களுடைய நண்பர். அவர் அந்த பாட்டை கேட்டுவிட்டு தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு நம்முடைய ஜனாதிபதி அவர்களிடத்திலே இந்த பெண்கள் அழகாக பாடுகிறார்கள், ஒளிபடைத்த கனினாய் என்ற பாடலை வேறொரு மெட்டமைத்து அவர்கள் பாடினார்கள். பயணம் முழுக்க பாடல் இருந்தது, கதை இருந்தது, குடும்ப பிரபாகம் இருந்தது, படிப்பு இருந்தது, சமூகத்தை பற்றிய புரிதல் இருந்தது, ஏழைகளை எப்படி புரிந்து கொள்வது என்கிற ஒரு பாடம் தொடர்ந்து நடந்து கொண்டதே இருந்தது, பார்வைகளின் வழியாக, அனுபவத்தின் வழியாக. அப்படி ஜனாதிபதி அவர்களை சந்திப்பதற்காக உள்ளே சென்று எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 30 நிமிடம். அந்த 30 நிமிடத்தில் அதற்கு முன்பாக அவரை சந்தித்துக் கொண்டிருந்தவர் கானா நாட்டினுடைய அதிபர். ஜஸ்ட் ஒரு ப்ரப்போசல் கொடுத்தேன், ஒரு ஃபார்மல் மீட்டிங் நடத்த விரும்புகிறோம். அசோக் இனி அவருடைய பர்சனல் செக்ரட்டரி, சார் ஃபார்மல் மீட்டிங்கை நடத்த முடியாது, அவர் வந்தோடனே உங்கள்கிட்ட பேசுவார் அப்படின்னாங்க. இல்லை சார், ஜஸ்ட் கன்வே டு த பிரசிடென்ட், இஃப் யூ அலவுஸ் வி வில் ஹேவ் த ஃபார்மல் மீட்டிங். அவர் அவங்கள்ட்ட சொன்னோடனே ஃபார்மல் மீட்டிங் ப்ரொசீட் பண்ணாங்க. ஃபார்மல் மீட்டிங் அப்படின்னா ஒரு வெல்கம் அட்ரஸ், ஒரு தமிழ்தாய் வாழ்த்தோடு ஆரம்பிக்கணும். தமிழ்தாய் வாழ்த்தை ஜனாதிபதி அரங்கத்திலே பாட வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கமாக இருந்தது அந்த இடத்திலே. ஆகவே அதற்கு அனுமதி அளித்தார் நம்முடைய முன்னாள் ஜனாதிபதி அவர்கள். அப்படி தொடங்கி அவருக்கு ஒரு மாலை அணிவித்து அவர் பேசினார். பேசிக்கொண்டே இருந்தால் குழந்தைகள் உரையாடி கொண்டே இருந்தார்கள். ஜனாதிபதி மாளிகையிலே மாணவர்களுக்கு பொதுவாக பிற நாட்டு தூதர்களோ அல்லது அமைச்சர்களோ அல்லது முக்கிய விருந்தினர்களோ வேறு நாட்டினுடைய அதிபரோ வந்தால் அவர்களுக்கு ஒரு வெள்ளி தட்டிலே அசோக சக்கரம் பதிக்கப்பட்ட சின்னம் பதிக்கப்பட்ட தட்டிலே உணவு பரிமாறுவது வழக்கம். வழக்கத்திற்கு மாறாக தமிழ்நாட்டில் இருந்து வருகை புரிந்திருக்கிற மாணவர்களை, இளைஞர்களை நேசிக்கிற நம்முடைய அப்துல் கலாம் அவர்கள் இவர்களுக்கு அரசாங்க விருந்தினராக கருதி இவர்களுக்கு வெள்ளித்தட்டிலே அரசு மரியாதையுடன் உணவளிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவை பிறப்பித்தார். மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள். அவர்கள் கௌரவிக்கப்பட்ட பொழுது அவர்களிடத்தில் ஏற்பட்ட உணர்வுகள் இருக்கிறதே, அந்த வார்த்தைகளாக வெளிவருகிறதே, அவர்கள் கட்டுரையாக எழுதினார்களே, அதுதான் இளையோருக்கான இலக்கியமாக நாம் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறோம். நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பின பிறகு ட்ரெயினை பிடிக்கணும். எல்லா குழந்தைகளும் பட்டு சாரியில் இருந்தாங்க, அதுக்கு மேலே கோட்டு போட்டிருந்தாங்க. ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு முடியாது அப்படிங்கிற நேரத்தில் ட்ரெயினை பிடிக்கிறதுக்கு முடியாதுங்கிறது தெரிஞ்சிச்சு. ஏன்னா அவர் அதிகமான நேரம் எடுத்துக்கிட்டார். இன்னும் சரியாக நான் 2 நிமிடத்தில் முடித்து விடுவேன். எக்ஸாக்ட்லி 2 minutes. அந்த ட்ரெயினை பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி முத நாளே போய் திட்டமிட்டு எங்கே ஏறுறமோ அந்த இடத்துல
அந்த பேக்கேஜ் எல்லாம் பெரிய பேக்கேஜ் 30 பேரும் 32 நாள் போகிறதுக்கான பேக்கேஜ் அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு ஆளை போட்டிருந்தோம். ட்ரெயினில் ஏறி இறங்கி பிடிக்கிறதுக்குள்ளார ட்ரெயின் மூவ் ஆகிறதுக்கான நேரம் வந்துருச்சு. ட்ரெயின் மூவ் ஆயிடுச்சு, எல்லாராலும் ஏற முடியல, குறிப்பாக பெண் குழந்தைகளுக்கு. அப்போது எங்கள் கூட வந்து இருந்த மாணவருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தேன். என் கூட பாபுன்னு ஒருத்தர் வந்தார். செயின் புல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. வி வேர் ஆல் இன் த கோர்ட். வெரி ஃபார்ச்சுனேட்லி எங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ரூமுக்குள்ளே போகிறதுக்குள்ள ஐடி கார்டை ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். செயின் புல் பண்ணோன்னே கமாண்டோஸ் இமீடியட்டாக அந்த இடத்துக்கு வந்தாங்க. அந்த இடத்துக்கு வர்ற நேரம் பார்த்து ஒரு ஃபோன் கால் வந்து அந்த கமாண்டோ எங்கள்கிட்ட சொன்னார், செயின் புல் பண்ணதுக்காக நாங்கள் வரல, பிரசிடென்ட் ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் வந்தது, 10 நிமிஷம் ட்ரெயினை லேட்டாக எடுக்க சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டு குழந்தைகள் பத்திரமாக ட்ரெயின் ஏறணும் அப்படிங்கிற அக்கறையை அப்துல் கலாம் அவர்கள் தெரிவித்திருந்தார். 30 பேரும் பத்திரமாக ட்ரெயினில் ஏறி எண்ணி பார்த்தா 28 பேர் இருந்தாங்க. 2 பேரில் ஒரு ஆசிரியர், ஒரு மாணவி ட்ரெயின் மாதிரி எய்த்தாப்பில் இருக்க ட்ரெயினில் உட்காந்தாங்க. அவங்கெல்லாம் எங்களை பார்த்து, ஏன் தப்பாக உட்காந்துருக்கீங்க, இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. இப்படியும் ஒரு பாடம் கிடைத்தது. நண்பர்களே, குழந்தைகளே, அன்பு சகோதர சகோதரிகளே, சமூகத்தை புரிந்து கொள்வதும், அரிய மனிதர்களை சந்திப்பதும், நல்ல புத்தகங்களை தேடி தேடி படிப்பதும், பொது இடத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் இந்த பயணத்தில் அவர்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷமாக நான் கருதுகிறேன். அதுதான் இளையோருக்கான இலக்கியம் என்று சொல்லி விடைபெறுகிறேன்.